நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கையெழுத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட ஆயுதங்கள், அதாவது கத்தி, துப்பாக்கி, பாய்சன் இது மாதிரி ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஒரு கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு உயிரை காப்பாத்தலாம் இல்லையா? அம்மா, இவ எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? ஹலோ, ஹலோ, யாரு? யாருங்க? நான் தான். ஓ, அம்மா, நீங்களா? டிஸ்ப்ளேல உங்க பேர் வரலையா? அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்கன்னு தெரியல. அருண் கிட்ட போன கொடு. அதுமா, அது அருண். பிரியா, யார் போன்ல? இதோ அவரே வந்துட்டாரு. கொடுக்குறேம்மா. அம்மா, உங்க அம்மா தான், பேசுங்க. சொல்லுமா. அருண், அருண் எப்படிப்பா இருக்க? அங்க உனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? என்ன சொல்ற நீ? அது வந்துப்பா, எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. உனக்கு ஏதோ ஆபத்து மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான். எதுக்கா உனக்கு திடீர்னு என்னை பத்தி இப்படி தோணணும்? தெரியலப்பா, எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. மகா, என்னம்மா நீ? நான் என்ன இப்ப தனியாவா இருக்கேன்? என் கூட பிரியங்காவும் இருக்கா. என்னை விட தைரியமும் துணிச்சலும் உன் மருமக பொண்ணுக்கு இருக்கு. அவ இருக்கும்போது எனக்கு என்னம்மா ஆபத்து வரும்? அம்மா, நீ என்னை பத்தி கவலைப்படாம தைரியமா இரு. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நானும் பிரியாவும் இனிமேல் தான் சாப்பிடணும். இங்க பாருமா, சும்மா என்ன நினைச்சு கவலைப்படாம டேப்லெட்ஸை போட்டுட்டு ஒழுங்கா தூங்கணும். ஓகே? குட் நைட். சரிப்பா. டேக் கேர் அருண். என்ன சரண், எனி ப்ராப்ளம்? என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சிட்டு அம்மா ஃபோன் பண்றாங்க. பிரியா, நீ பெங்களூருக்கு கிளம்பி வரும்போது அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்கிட்ட எதுவும் அம்மா சொல்லலையே. என்கிட்ட நல்ல விதமா தான் பேசினாங்க அருண். அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? சரி, சாப்பாடு எடுத்து வை. பிரியா, வரேங்க. பிரியா, இது வந்துட்டேங்க. அம்மா. என்னம்மா? நம்ம ஜோசியர் அருண் பிரியங்காவை பத்தி, அவங்களோட ஜாதகத்தை பத்தி என்ன சொன்னாரு? ஜோசியர் சொன்ன விஷயத்த அப்பவே அப்பா வீட்டுக்கு வந்து விளக்கமா சொல்லியிருப்பாரேம்மா. நம்ம குலத்தை அழிக்க வந்த பொண்ணுதான் பிரியங்காவாம். அம்மா, அந்த ஜோசியர் என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்குமாமா.
ஆனா பிரியங்கா விஷயத்துல மட்டும் அவர் சொன்னது தப்பா ஆயிடுச்சு. அவர் சோழி பார்த்து சொன்ன பிரியங்காவுடைய குணம் அப்படியே நேர்மாறா இருக்குமா? குலத்தை அழிக்க வந்த பொண்ணு இல்லம்மா அந்த பிரியங்கா. நம்ம குலத்தை காக்க வந்தவ. ஜெயந்தி, ஜெயந்தி, வாமா, எப்போ வந்த? இப்பதான்ப்பா. ஜெயந்தி, நான் சாதாரணமாக ஒரு 15 நிமிஷம் தான் மார்னிங் வாக் போவேன். ஆனால் டாக்டர் அட்வைஸ் பண்ண பிறகு இப்போ 45 நிமிஷமாக மாற்றிட்டேன். ஆனால் ஒன்றுமா, மெட்ராஸில் வாக் போகிறது இனிமேல் அவ்வளோ ஈஸி இல்லை. பொல்யூஷன் மட்டும் இல்லை, நடந்து போனால் பின்னாலேயே நாய் துரத்துது. காலையில் வாக்கிங் கிளம்பி போனவன் திரும்பி வந்தபோது ஜாகிங்கில் வந்தேன்னா பார்த்துக்கங்க, அந்த அளவுக்கு துரத்துது. ஆமா, என்னம்மா காலை வெள்ள கிளம்பி வந்திருக்க? ஒண்ணு இல்லப்பா. அப்பா, அருண் பிரியங்கா ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் என்ன சொன்னாரு? ஜெயந்தி, போன வாரம் நான் நம்ம ஜோசியரை பார்த்தேன். அவர் இன்னும் பிடிவாதமா நான் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு வேற சொன்னார். ஆனா எனக்கு என்னவோ அவர் சொன்னது மேல நம்பிக்கை இல்லைம்மா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருதுப்பா. நீ என்னம்மா சொல்ற? அருணுக்கும் பிரியங்காவுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்காதோன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்படி நீ சந்தேகப்படுறதுக்கு என்னம்மா காரணம்? வந்த புதுசுல காலையில எந்திரிச்சு கிளம்பி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. இப்ப வர வர அதெல்லாம் கம்மி ஆயிட்டே வருது. 11 மணி வரைக்கும் ரூம்ல படுத்துக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா இருக்குப்பா. என்ன ஜெயந்தி இது? நீ எப்ப பாரு ஏதாவது டென்ஷன்ல இருக்க. அதனால நீ பேசும்போது உன் மனசுல இருக்கிற வெறுப்பை விட்டு கொட்டியிருப்ப. பிரியங்காவும் பாவம் சின்ன பொண்ணு தானே, அதுக்கு பதில் சொல்லியிருப்பா. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு. என்னங்க இது? எல்லார் வீட்லயும் இருக்கிறது சகஜம் தானே. எல்லா மாமியாரும் வீட்டுக்கு வர மருமகளுங்களை சொந்த மகளா ட்ரீட் பண்ண முடியுமா? இதெல்லாம் அப்படி இப்படி தானே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி, மாமியார் மருமகள் சண்டை இல்லாம வீடே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உனக்கும் பிரியங்காவுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா அதை நீ ரோடு கொண்டு வரக்கூடாது. உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். அதுதான் நியாயம். அப்படி ஒரு மோசமான நிலைமை வரக்கூடாதுன்னு தான் எனக்கும் ஆசையா இருக்குப்பா. ஆனா என் கணக்கெல்லாம் தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. கொஞ்ச நாள் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். அது கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. ஜெயந்தி, உன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? அதை ஓப்பனா சொல்லு. அப்பா, முதல்ல நான் தெளிவாயிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். வரேம்மா, வரேன்ப்பா. என்னங்க, அவ என்னமோ வந்தா கேட்டா அவ பாட்டுக்கு போயிட்டா. ஒன்னும் இல்லை கற்பகம், அவளுக்கு புதுசா பிரியங்கா கிட்ட ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. அது கிளாரிஃபை ஆகிற வரைக்கும் அவள் இப்போ டென்ஷன் தான் இருக்க போறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதனால உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? ஜெயந்தி என்கிட்ட பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. பிரியங்கா அருணுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே கிடைச்ச பொக்கிஷன் சொல்லிட்டு இருந்த ஜெயந்தி இப்போ ஜோசியர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு உண்டான காரணத்தை அவங்க சொல்லியா? சொல்லல. ஆனா நம்ம யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் ஜெயந்திக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அதை அவ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மகேஷ்,
நான் அருணுக்கு பிரியங்காவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ண உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. அவன் ஆக்சிடென்டல் காப்பாத்தினான்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, ஏன் அவங்க அப்பா அம்மா யாரு, பேர் என்ன, எதுவுமே தெரியாத இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவளை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. குல கௌரவத்தோட வீட்டுக்கு மருமக வரணும்னு சொல்லுவாங்க. அதானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பாத்திரம் இருந்து பிச்சை எடு, கோத்திரம் இருந்து பொண்ணை எடுன்னு. இல்லை சார், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. பிரியங்காவுக்கு இந்த குலகௌரவம் குலப்பெருமை இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக குடும்ப பாங்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. அமலா கிட்ட கூட அடிக்கடி நான் பிரியங்காவோட குணத்தை பார்த்து நீ அவகிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால நம்ம பிரியங்காவை சந்தேகம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அத்தையோட இந்த கவலைக்கு காரணம் நிச்சயமாக பிரியங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ சொல்றது கரெக்டு தான் மகேஷ். அதனால தான் நானும் இவ்வளோ நாளாக பிரியங்கா மேலே சந்தேகப்படல. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதை நான் ஜெயந்தி கிட்ட போய் சொன்ன போது கூட அதை அவள் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்க வேண்டாமான்னு அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா மகேஷ். அதான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. மகேஷ், ஷாலினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த ஜெயந்தி இன்னைக்கு தன்னோட நினைப்பு தப்போன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்பா. அதனால எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு மகேஷ். சார், என்னை பொறுத்த வரைக்கும் அமலாவோட இந்த கலக்க முட்டுற குணத்தை தவிர மற்றபடி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கு. அருண் பிரியங்காவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி நம்ம வருத்தப்பட வேணாங்கிறத நம்ம நம்புவோம். நல்லதே நடக்கும். பிரியா, என்னாச்சு? இது வரைக்கும் நான் உன்னை இவ்வளோ மூட் அவுட்டாக பார்த்ததே இல்லையே. இப்படி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் எப்படி பிரியா? உன் அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய புயலே இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த தடவை நீ ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இந்த பார், உன் மனசுக்குள்ள நீ ஏதோ ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது என்ன நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா? வாயை திறந்து உன் மனசுல இருக்கிறது சொன்னாதானே புரியும் பிரியா. நீ இப்படி சொல்லாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கு ரவுடிங்ல பாக்குறதோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அருண். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் அத்தை கிட்டயும் ஷாலினி கிட்டயும் நிறைய தடவை சொல்லியாச்சு, அன்பாவும் சொல்லியாச்சு, கோமாவும் சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் ஏன் பேச்சு கேட்காம அந்த ரவுடி ஆண்டனியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது என்ன, அவனை வீட்டுக்கு கூப்பிடுறது என்ன, அவனுக்கு காஃபி கொடுக்கறது என்ன, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அருண். இந்த பார் பிரியா, ஷாலினியும் அம்மாவும் ஆண்டனிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. சும்மா நிறுத்துறீங்களா? என்ன கடமை? ரவுடி கிட்ட என்ன கடமை வேண்டி கிடக்கு? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க அருண், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உறவுல பெரிய விரிசல் வந்துரும். ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்களால ஏத்துக்க முடியலனா நான் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். ஏய் பிரியா, எங்க போற? என்ன தூக்கி எறிஞ்சிட்டு எங்க போற? அவ்வளவு சீக்கிரம் உன்னால என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட முடியுமா? சொல்லு பிரியா, என் மேல நீ வச்சிருக்கிற லவ் அவ்வளவுதானா?
சொல்லு. அருண் அருண் ஐம் சாரி. அருண் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஐம் so சாரி. ஐம் சாரி. ஓகே ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துல என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட நீ. நான் தான் சாரி கேட்டேன்ல, ப்ளீஸ். அவ்வளவுதானா? வேற என்ன? சாரி மட்டும் தானான்னு கேட்டேன். யா. காஃபி? காஃபியா? ஆமா, நீ பண்ண டென்ஷன்ல எனக்கு பயங்கரமா தலைவலி வந்துருச்சு. ஒரு காஃபி குடுக்குறியா? 2 minutes. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி, ஓ இங்க இருக்கியா நீ? ஜெயந்தி, நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்குறாரு சுபாராவ். அவரோட சொந்தக்காரங்க துபாயில கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாம். இவர் அங்க கூப்பிட்டுருக்காங்க. இவரும் போறேன்னு சொல்றாரு. சரி, இவரு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம எதுக்கு தடுக்கணும்? போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம அருண் எதுக்கு பெங்களூர்ல ஒர்க் பண்ணணும்? அவனை இங்க வர சொல்லி கம்பெனியை பார்த்துக்க சொன்னா என்ன சொல்ற நீ? ஜெயந்தி, ஜெயந்தி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் வந்ததுல இருந்து என்ன பேசுனேன் ஏது பேசுனங்கிறது நீ கேட்கலையா? இல்லையே, கேட்டேனே. என்ன சொன்னீங்க? விடிய காலையில பிளைட்டை பிடிச்சி லண்டன் போறேன். லண்டன் போறீங்களா? என்ன திடீர்னு? இந்த மாதிரி எப்போதும் மூட விட்டா இருக்கிற பொண்டாட்டியை பார்த்து போர் அடிச்சிருச்சு. அதான் லண்டனுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். சாரி. ஜெயந்தி, என்னாச்சு உனக்கு? இப்ப நம்ம வாழ்க்கையில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, அமலாவோட ஞாபகம் வந்துருச்சு. உலகத்துல இருக்கிற எந்த பெத்தவங்களுக்கும் நம்ம நிலைமை வரக்கூடாதுங்க. வேதனையான விஷயம்தான். என்ன பண்றது? அமலா நம்மளை ஒதுக்கி வச்சுட்டா. ஆனா அதுக்கு ஈக்குவலா தான் கடவுள் நமக்கு பிரியங்கான ஒரு மருமகளை கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கூடவே துக்கத்தையும் கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்ற நீ? நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறத தான் சொல்றேன். அமலா என்னை இப்படி எதிரியா நினைப்பான்னு நம்ம எப்போவாவது நினைச்சு பார்த்துருப்போமா? எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். புதுசா வந்தவ எப்ப என்னை எதிரியா பார்க்க போறாளோ?